ஆர்சிபியோட பெஸ்ட் சீசன்ல அவங்க டீமை ரீப்ளேஸ்மெண்டா ஜாயின் பண்ணாம சிஎஸ்கேயோட வேர்ஸ்ட் சீசன்ல ரீப்ளேஸ்மெண்டா ஜாயின் பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா. ஊரில் பட்டேல் உங்களுக்கு ஒரு சல்யூட். என்ன நடந்திருக்கு, என்னடா பேசிட்டு இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஸோ அதை பத்தி வீடியோ தெரிஞ்சுப்போம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பா நினைச்சிருக்கும். வீடியோ கிளிக் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ருத்துவை பத்தி பேசலாம். ஸோ ருத்து வந்து ஒன் டே கப் அண்ட் கவுண்டி சாம்பியன்ஷிப்காக யோக்ஷியர் கிளப்ல சைன் பண்ணியிருப்பாரு. 2 months முன்னாடி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே அந்த யோக்ஷியர் கிளப் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி 3 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து யோக்ஷியர் கிளப்காக பாஸ்ட்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர், யுவராஜ் சிங் அண்ட் சேத்தேஸ்வர் புஜாரா. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து 4th பிளேயரா இருந்திருப்பாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் ருத்ராஜ் கைக்வாட் வந்து இப்போ டிராவல் பண்ண போறது கிடையாது இங்கிலாந்துக்கு. ஜூலை 22 சரைக்கு எதிராக ஆரம்பிக்க போற கேம்ல இருந்து ருத்து வில் பி அவைலபிள் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ருத்து டிராவல் பண்ண போறது கிடையாது. ஸோ இதை பத்தி ஆண்டனி மெக்ராத் யோக்ஷியரோட ஹெட் கோச் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ருத்ராஜ் கைக்வாட் வந்து பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து வர போறது கிடையாது. என்னால உங்களுக்கு ரீசன் சொல்ல முடியாது. பட் வி ஹோப் தட் எவ்ரிதிங்ஸ் ஓகே. நாங்கள் பிஹைண்ட் த சீன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிபிளா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் டைம் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. இப்போதைக்கு என்னால் இவ்வளவு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. யோக்ஷியர் ஒரு டாப் கவுண்டி கிளப். ஸோ அவங்க சைன் பண்ணியிருக்காங்கன்றப்போ ருத்து கண்டிப்பா போயிருக்கணும். ஏன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல. பர்சனல் ரீசன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பர்சனல் ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் சோஷியல் மீடியால என்ன ஸ்பெகுலேட் பண்றாங்கன்னா, ருத்ராஜுக்கு வந்து குழந்தை பிறக்க போறது, அதனால தான் வந்து அவர் டிராவல் பண்ணல இங்கிலாந்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம எதுவுமே தெரியாம பேசுறது தப்பா தான் இருக்கும். அதனால இதோட முடிச்சுக்கலாம். பட் ருத்து வந்து ஜாயின் பண்ணது ரொம்ப வருத்தம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியா ருத்து வந்து நம்ம ஐபிஎல் சீசன் அப்போ தான் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்தியா இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ருத்து விளையாடி இருந்தாரு. பட் அது வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல. நல்ல வேலை டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன்னா அந்த மேட்ச் வந்து ருத்து டக் அவுட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ தாட் இந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவா இருக்கும். இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்தியன் டீம்ல ஹில் கெட் செலக்டட் நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்டா இப்போ ருத்து வந்து ஜாயின் பண்ண போறது கிடையாது. ஸோ நீங்க உங்களோட கருத்துக்கள் அபவுட் ருத்ராஜ் கூட கண்டிப்பா கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. குளோபல் சூப்பர் லீக் 2025 நடந்து முடிஞ்சிருக்கும். டோட்டலா 5 டீம்ஸ் இந்த லீக்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பிபிஎல்லேருந்து ஹோபாத் ஹரிகேன்ஸ், சிபிஎல்லேருந்து பார்த்தீங்கன்னா கயானா அமேசான் வாரியர்ஸ், அதுக்கப்புறம் பிபிஎல்லேருந்து ராங்பூர் ரைடர்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 டீம்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த 5 டீம்ஸ்ல இப்போ யார் சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்கன்னா வேற யாரு, நம்ம கயானா அமேசான் வாரியர்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கயானா அமேசான் வாரியர்ஸோட ஹெட் கோச்சா நம்ம பீடாக் தான் வந்து இருந்திருப்பாரு. ஸோ பீடாக் வந்து தொட்டதெல்லாம் தங்கம். அவர் ஆல்ரெடி வந்து ஐ திங்க் கயானா அமேசான் வாரியர்ஸ்க்காக ட்ராஃபி லிஃப்ட் பண்ணியிருப்பார் சிபிஎல்ல. இப்போ இங்கேயுமே வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் 2025 அப்போ பீடாக் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக மாறி இருக்கும். எஸ்பெஷலி எல்லா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸும் ரிலீஸ் பண்ணணும், டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. நெக்ஸ்ட் 100 வந்து 10 crores வர்த் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார் இல்லையா. ஈவன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 3 phase பவுலராக இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அவர் வந்து பவர் பிளேல பவுல் பண்ண மாட்டேன்னு சொன்னார்னா நீங்கள் நேத்தன் எல்லிஸை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ நிறைய கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாலுமே எனக்கு அவர் மேலே இருந்த ரெஸ்பெக்ட் குறையவே இல்லை. ஈவன் அவரோட பர்சனல் லைஃப்லையுமே அவர் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ரீசெண்ட் டைமில் அவரோட ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பாரு. பீடா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ்க்காக தான் வந்து ஐபிஎல் ஒர்க் பண்ணியிருப்பாரு, ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் எந்த ஒரு டீமே அவர் அனலிஸ்டாக வந்து சூஸ் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஏதாவது ஒரு டீம் வந்து அவர் அப்ரோச் பண்ணி சைன் பண்ணா ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த கயானா அமேசான் வாரியர்ஸோட கேப்டனாக வந்து நம்ம இம்ரான் தாஹிர் தான் இருந்தார். இம்ரான் தாஹிர் 46 வயசு ஆயிடுச்சுங்க. ஆனால் வந்து ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்னு ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த ஜிஎஸ்எல் 2025 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து பராசக்தி எக்ஸ்பிரஸ் இம்ரான் தாஹிர் தான். அண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கருமே இம்ரான் தாஹிர் தான். 14 விக்கெட் வந்து இந்த சீசன்ல எடுத்திருக்காரு. SA20 லாஸ்ட் எடிஷன் அப்போ வந்து ஜேஎஸ்கேக்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. அஃப்கோர்ஸ் இந்த சீசனுக்கு முன்னாடி அவர் ரிலீஸ் பண்ண தான் போறோம். மேபி திரும்ப வந்து ஆக்ஷன்ல பை பேக் பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃபியூ மந்த்ஸ் பேக் டெவால் பிரேவ்ஸ் பத்தின ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகிருக்கும். அதாவது அவர் வேற ஒரு டீமுக்கு போகிறதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் ஆகிருக்கும். அந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ டிசி தான் ஃபர்ஸ்ட் டெவால் பிரேவ்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசி வந்து ஹாரி புரூக்கோட ரீப்ளேஸ்மெண்டா டெவால் பிரேவ்ஸ் சைன் பண்றதா இருந்தாங்க. ஆனா அவருக்கு கேம் டைம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்ன காரணத்தால பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவ்ஸ் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஆஃபரை பிரேவ்ஸ் ரிஜெக்ட் பண்ண காரணத்தால தான் இப்போ பிரேவ்ஸ் வந்து சிஎஸ்கேல இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு. ஸோ அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஊர்வில் பட்டேல் தான். இதை வந்து ஊர்வில் பட்டேலே இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த பாட்காஸ்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஹிந்தியில தான் பேசியிருக்காங்க. உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா பாருங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் ட்விட்டரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன விஷயம்னு. சிஎஸ்கே ஒருவேளை ரீப்ளேஸ்மெண்ட்டை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி வந்து தேவ்தத் படிக்கலோட ரீப்ளேஸ்மெண்ட்டை வந்து ஊர்வில் பட்டேல சைன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காங்க. என்னதான் ஆர்சிபி இன்ட்ரெஸ்டடா இருந்திருந்தாலுமே நீங்க 15 days ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆர்சிபி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒருவேளை அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. தென் 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கே ஹெட் ஆஃப் டேலண்ட் ஸ்கவுட்
ஏஆர் ஸ்ரீகாந்த் இருக்காரு இல்லையா, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஊர்விலோட காலில் இருந்திருக்காரு. அப்போ ஏஆர் ஸ்ரீகாந்த் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் உன்னை டீமில் எடுக்க போகிறோம்ப்பா, ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஊர்விலுமே அந்த ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஊர்வில் சொல்கிறத வச்சு எல்லா டேட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஸோ மே 3ஆம் தேதி தான் வன்ஷ்படி அவரோட டெபியூ பண்ணுறதா இருந்துச்சு ஆர்சிபிக்கு எதிராக. அன்னைக்கு தான் வந்து அவரோட நேமை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி தீபக் ஹூடா வந்து 11க்குள்ள வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கே. தென் ஒரு 2 நாள் கழிச்சு மே 5ஆம் தேதி பார்த்தா வந்து சிஎஸ்கே வன்ஷ்படியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஊர்வில் படையில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அகைன் ஒரு 2 நாள் கழிச்சு மே 7ஆம் தேதி பார்த்தா வந்து சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச் அன்னைக்கு நம்ம ஊர்வில் படையில் அவரோட டெபியூ வந்து பண்ணியிருப்பாரு. தென் ஆர்சிபியோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்தீங்கன்னா, ஸோ ஆர்சிபி வந்து தேவ்தத் படிக்கலோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து மயங்க் அகர்வாலை மே 7ஆம் தேதி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஆர்சிபி ஊர்வில சைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் அவர் மயங்க் அகர்வாலை அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு. மயங்க் அகர்வால் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் ஆர்சிபிக்காக. ஸோ என்னதான் ரொம்ப கம்மியான மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாலுமே அவரோட அந்த இம்பார்ட்டன்டான கேமியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஆர்சிபிக்கு. நெக்ஸ்ட் சீசன்லையுமே சிஎஸ்கேக்காக ஊர்வில் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போறாரு, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இன்கேஸ் சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இன்க்ளூட் ஆனார்னா அப்போ எப்படி ஊர்வில் வந்து ப்ளே பண்ண வைக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நியூசிலாந்து இந்த ட்ரை சீரீஸ்ல 2-2 இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபர்ஸ்ட் கேம்ல பீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம்பாப்வே வந்து செகண்ட் கேம்ல பீட் பண்ணியிருக்காங்க. டெவார்ட் கான்வே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை வந்து வாங்கியிருப்பாரு. 59 of 40 டெலிவரிஸ் நாட் அவுட் ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. அண்ட் நம்ம ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா 30 of 19 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. கான்வே டிபிக்கல் யூஷுவல் நாக் தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. சேஸ் பண்ண டோட்டலுமே வந்து கான்வேக்கு ஏற்ற மாதிரி ஒரு டோட்டல் 120 தான் வந்து நியூசிலாந்து சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ், அவர் யூஸ்வலாக எப்படி டைம் எடுத்து ப்ளே பண்ணுவாரோ அதே மாதிரி ஸ்டார்டட் ஆஃப் ஸ்லோலி, தென் லேட் ஆன் டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஃப் த சேஸ் அப்பே கான்வேயோட ஒரு கேட்ச் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை யூட்டிலைஸ் பண்ணி சூப்பராக வந்து கான்வே ப்ளே பண்ணியிருக்காரு. பிளேயர் த மேட்ச் அவார்டையுமே வந்து வாங்கியிருப்பாரு. இன்னைக்கு ஜிம்பாப்வே அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டைம் ஃபேஸ் பண்ண போறாங்க. வாட்ச் அவுட் ஃபார் பிரவர்ஸ். அண்ட் அவங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பை.